ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி டேஸ்டியான சில்லி சிக்கன் எப்படி வீட்டில் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. எலும்பு இல்லாத பீஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இது அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ணால் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சிக்கனில். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆறினதும் குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் வரதுக்காக தான். 1.5 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சு இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வெங்காயத்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட வெள்ளை எல்லையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், டேஸ்ட்டான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.